பச்சை பயிரை வறுத்து அதில் இனிப்பான ஒரு ரெசிபி செய்யலாம். என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. வறுத்ததை ஒரு அலசிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா 2 அலசிக்கலாம். அந்த மண் வடை வரும், எதுவும் அது மேலே அழுக்கெலாம் ஓட்டிருக்குல்ல, நம்ம ஏன்னா கழுவி விட்டு வறுக்க முடியாது, ஆனால் வறுத்து விட்டு அலசிக்கலாம். அலசின பச்சை பயிரை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி இருக்குது பயிரை வச்சதில். அந்த தண்ணி என்ன பண்ணும், வெல்லத்தை போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம். அதாங்க சுக்கு ஏலக்காய் வச்சு நசுக்கிக்கணும் நல்லா. வெல்லத்தை தண்ணியில் போட்டு அலசி, இந்த பயிரை வச்சதுலேயே தண்ணி இருக்குது, உப்புக்கல் போட்டேங்க வேக வைக்கும்போது, அதை சொல்ல மறந்துட்டேன். பச்சை பயிரை அவிச்ச தண்ணியை மீதி தண்ணியை வடித்து வச்சாச்சு. அதில் உள்ள சத்தெல்லாம் போய்ட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் அதுலேயே வெல்லம் ஒரு கட்டி எடுத்து நசுக்கி வச்சுருக்குறேன். அதை எடுத்து லைட்டாக அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் கரையட்டும். இதோ ரொம்பலாம் பொடியாக நசுக்கலாம், அது கரைஞ்சிருந்த தண்ணியிலேயே. தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம், இந்த அவிச்ச தண்ணியிலேயே ஊற்றிக்கலாம். வாழை இலையில் இட்லி பானையில் வச்சு செய்யலாங்க. இது எங்கள் மரத்துலேருந்து பறித்த வாழை இலை, நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். வேக வச்சு அரைச்ச பச்சை பயிறு நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. இதோ தேங்காய் பூ சேர்த்து வச்சுருக்குறோம். வெல்லம் பாகு தேவையில்ல. அந்த இது பச்சை பயிறு அவிச்ச தண்ணியில் வெல்லத்தை மண் இருக்கான்னு பார்த்து வடிகட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், சும்மா சூடாக்கி லைட்டாக, அவ்வளோதான். பச்சை பயிறு புட்டு செய்யலாம், பார்க்கலாம். பாருங்கள், ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் நசுக்கி வச்சது போட்டுக்கலாம். இந்த மாவல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொல பொலன்னு இருக்குது. தண்ணியை வடிகட்டிட்டு அதை வெல்லத்தை போட்டு கரைச்சிட்டோம்ல, வேஸ்ட் ஆகல, சூப்பராக இருக்குதுங்க. நான் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே வறுத்து உடனே ரெடி பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். சுக்கு பொடி கொஞ்சம் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். சுக்கு ஏலக்காயும் தட்டினது, அவ்வளோதான். ஒரு கிளறி இட்லி பாத்திரத்தில் அள்ளி வச்சுருவோம். நாட்டு சக்கரைங்க, அது வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். நல்லா தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே போட்டு கிளறியாச்சுங்க. இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு அடுப்பில் வச்சிடலாம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதாங்க நெய் லேசாக சூடாக்கியாச்சு. அந்த நெய்யை எடுத்து வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாம். லேசாக எடுத்து வாழை இலையில் தடவிக்கலாம். எல்லாத்துலேயும் அது மாதிரி தடவிக்கலாம். அவ்வளோதாங்க, நெய் எல்லாத்துலேயுமே தடவியாச்சு. சூப்பரான புட்டு ரெடியாக போகுது. அப்படியே அள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை லைட்டாக போட்டு எல்லாத்துலேயும் தேங்காய் பூ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம தான் நல்லா வேக வச்சு இட்லி மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மீதி இருக்கிற மாவில் தேங்காய் பூ கலக்க வேண்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம், கெட்டு போயிடும். அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். பாரு, நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அதையும் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அதாங்க, இன்னும் கொஞ்சம் நெய்யை சூடாக்கி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா நிறைய நெய் ஊற்றினா நல்லா இருக்குது. இதில் தேங்காய் பூ போடக்கூடாதுங்க. தேங்காய் பூ போட்டோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். இது அந்த இட்லி பானையில் புட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் மட்டும் தான் தேங்காய் பூ ஊற்றணும். இதை வந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ சூடாக பொடியும் ஏலக்காவும் நசுக்கி வச்சோம்ல, அந்த புட்டுக்கு போட்டதில் மீதி இன்னும் இருக்குது, அதையும் இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டு வெந்துருச்சு. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான புட்டு ரெசிபி ரெடி. நீங்களும் இது போல் பிள்ளைங்களும் செய்து கொடுங்க. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி செய்தோம்னா இன்றைக்கே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுக்கலாம். அதனால தான் இதில் தேங்காய் பூ போடாத வெல்லம் சூடாக்கி போட்டு பிசைஞ்சு வைக்கிறோம். சூப்பரான புட்டு ரெடி. இதில் வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.
பிள்ளைங்களுக்கு சத்து இதெல்லாம் நம்ம தனியாக வந்து தர போகிறதில்ல. அதனால் வந்து பாருங்க சூப்பரான புட்டு ரெடி. நீங்களே இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே சூடாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். இந்த ஸ்பூனில் சாப்பிட முடியாது, வேறு ஸ்பூன் எடுக்கணும். ஆமாம், இலையில கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செய்து கொடுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்க, பூ மாதிரி இருக்கு அப்படியே. இதில் கருப்பு எள்ளு போட்டாச்சு, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்குவோம். பாருங்க பச்சை பயிரில் சூப்பரான புட்டு இலையிலேயே செய்து இலையிலே சூப்பராக இருக்குங்க. அது இதில் எள்ளு பொட்டுக்கடலை எல்லாமே போட்டிருக்குறோம். இது சூப்பராக இருக்குது. இது வந்து வீணாக போகாது. ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா இது வந்து கெட்டு போய்டும். அதனால் இதை கொஞ்சமாக செய்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. ரொம்ப சத்துங்க. ஏன்னா வெள்ளத்தில் செய்திருக்கோம். இது வந்து நாட்டு சக்கரையில் செய்திருக்கோம். இது வெல்லம், பொட்டுக்கடலை, எள்ளு, சுக்குப்பொடி, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்குறோம். எல்லாம் நெய்யும் போட்டிருக்குறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு இலையில உள்ளதை காலி பண்ணிட்டேன் நான் ஒண்டியுமே. அவ்வளோதான், மீதியெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க இது மாதிரி செய்து. பச்சை பயிரை தோல் எடுக்கக்கூடாதுங்க. தோல் எடுத்தோம்னாக்க அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால் வந்து தோல் எடுக்காமலே நம்ம செய்துக்கலாம். அப்போ தான் முடி வளர்ச்சிக்கு நல்லது, கண்ணு நல்லா தெரியும். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சத்துங்க. இது செய்து கொடுங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க பச்சை பயிறு. தோல் எடுக்கக்கூடாது.